ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஏவா வேலு மூலமாக பல ஆயிரம் கோடி போயிருக்கும் அப்படின்னு விஜய் நம்புகிறார். திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா இது அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, பொதுவாகவே ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும் போது அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை தான் இந்த அரசியல் பழிவாங்கல்ங்கிற ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் யார் ஊழல் பண்ணாலும் தாவேக ஆட்சியில் அவர்கள் தண்டிக்கப்படணும், சிறைக்கு அனுப்பப்படணும். இப்போ மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான ரைட்லாம் போகும், ஆனால் அது அடுத்த கட்ட நோக்கி நகராது. ஆனால் திரு விஜய் அவர்கள் இதை உறுதியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாருன்னு நம்புகிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. ஏன்னா முக்தார் என்கிற ஒரு யூடியூபர் மீது வழக்கு பதிவு செய்து தேடுறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமாவளவன் மூலமாக விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது பார்த்திங்கன்னா மின்வெட்டு. அதுக்கு இவங்க சொல்கிற காரணம்ன்றது ஏற்புடையதாக இல்லை. திமுக ஆட்சி அமைந்ததும் செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மின்வெட்டு, அப்போ அந்த மின் கம்பிகளெல்லாம் அணில் கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார். அப்போ திமுக ஆட்சியில் வாங்கிய கமிஷனுக்கு நாம் நிலக்கரியை இறக்குமதி பண்ணணுமான்னு தாவேகா நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுவாங்க. கரூரில் அந்த 41 பேர் பலியானதற்கு பின்னால் செந்தில் பாலாஜியுடைய கைங்கரியம் இருக்கும் அப்படின்னு தாவேகா நம்புகிறது. முக்கியமாக விஜய் அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா. கரூர் சம்பவத்தில் இவரை தண்டிப்பதற்கு நம்மகிட்ட போதிய ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு மின்துறை அமைச்சராக அவர் இந்தந்த வகையிலெல்லாம் கண்டிப்பாக ஊழல் பண்ணியிருப்பார். அப்போ அதற்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு அவங்க தேடுறாங்க. அது பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கலாமா திரு விஜய் அவர்களுக்கு? அதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது பர்சனல் வெஞ்சன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் பார்த்தா சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் நிறைய அதிரடியான விஷயங்கள் நடந்திருக்கு சார். ஒன்றுன்னா பார்க்கலாம். முதல்ல மின்துறை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கார் துறையினுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது பார்த்திங்கன்னா மின்வெட்டு. அதுக்கு இவங்க சொல்கிற காரணங்கிறது ஏற்புடையதாக இல்லை. ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா வாங்கின அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கதைகள் சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துல உண்மையிலேயே 2 பேர் ஒரு ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போகிற அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தோம், சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த பகுதியில் மின்வெட்டுக்கு வேணால் அது காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு இருக்குது. அப்போ இது காரணம் கிடையாது. அப்போ இதன் காரணமாக தாவேகா அரசு மீதே மக்களுக்கு ஒரு மெல்ல ஒரு அதிருப்தியும் கோபமும் வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சர் விஜயினுடைய ஏரியாவிலேயே மின்வெட்டு. ஈசிஆரில் மக்கள்லாம் திரண்டு நடு ரோட்டில் அமர்ந்து போராட்டம் பண்ணுற காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு வழி இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இது போன்ற மின்வெட்டுகளும் தவிர்க்க முடியாது. கடந்த கால ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா 2021 திமுக ஆட்சி அமைந்ததும் செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக வர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி மின்வெட்டு. அப்போ அந்த மின் கம்பிகளெல்லாம் அணில் கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார். அப்போ ஒவ்வொரு முறை ஆட்சி மாறும்போது இந்த மின்வெட்டு ஏன் வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா நிலக்கரி ஏற்றுமதி, அங்கே நிலக்கரி இறக்குமதி. இங்கே பார்த்திங்கன்னா மின்சாரத்துக்காக இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுவாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அப்போ திமுக ஆட்சியில் வாங்கிய கமிஷனுக்கு நாம் நிலக்கரியை இறக்குமதி பண்ணணுமான்னு தாவேகா நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ புதுசாக டெண்டர் விடுவதற்குன்னு ஒரு கால அவகாசம் வேணும். அந்த கால அவகாசத்தில் நிலக்கரி பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்பட்டு அது ஒரு மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே நேரம் இந்த மின்வெட்டுக்கு நாங்கள் காரணம் இல்லை, திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு அவர்கள் மீது பழி போடுவதற்கான ஒரு முயற்சி தான் இன்றைக்கி மின்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்லேயே வரவுக்கும் செலவுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது, ஒரு பற்றாக்குறை இருக்குது. அப்படிங்கும்போது அப்புறம் மின்துறையிலேயும் அந்த பற்றாக்குறை இருக்கிறதுங்கிறது வழக்கமான ஒன்று தானே. ஆனால் என்னென்னா இங்கே பாருங்கள், அந்த ஆட்சியில் அவ்வளவு இருந்துச்சு, இந்த ஆட்சியில் இவ்வளோ ஆச்சு, திமுக ஆட்சியில் இவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்குதுன்னு காட்டி பழியை அவர்கள் மீது போடுவதற்கான ஒரு முயற்சியாக
இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். இந்த மின்வெட்டுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு வந்து மக்களிடையே இதன் மூலமாக சொல்ல வராங்களா சார்? அதாவது இதன் மூலமாக அவங்க சொல்ல வர்றாங்க, ஆனால் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மின் கட்டணம் வந்து மிக மிக குறைவாகத்தான் மக்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க. ஏற்கனவே 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க, இப்போ 200 யூனிட் வந்து இலவசமாக கொடுக்கப்படுது 2 மாதத்துக்கு ஒரு முறை. இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு அரசியல் இருக்குது. மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இவங்க பார்த்தீங்கன்னா மின்வாரிய நஷ்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இலவச மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த நஷ்டங்கிறது தவிர்க்க முடியாது. இன்னொன்று, திமுக ஆட்சியில் மட்டும் இந்த நஷ்டம் இல்லை, அதற்கு முந்தைய ஆட்சியிலையும் நடந்திருக்கு. தாவேக ஆட்சியிலும் இந்த நஷ்டம் தொடரும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இதெல்லாம் தெரியும் போது நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு வந்து மக்களை நம்ப வைக்கலாம்னு நினைக்கிறதே வந்து ஒரு முட்டாள்தனம் என்பதை தாண்டி இது வந்து ஒரு அறியாமையின் வெளிப்பாடாக தான் இருக்குது. நம்ம சார் போதிய எம்ப்ளாயீஸ் வந்து மின்துறையில் இல்லை, அதுவும் வந்து ஒரு காரணம். நம்ம வந்து 30 வருஷம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வச்சுருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, எல்லா துறையிலையுமே வந்து பணியாளர் தட்டுப்பாடுங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி தான் இன்றைக்கி வந்து அரசு இயந்திரங்கள் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்துறையில் வந்து உங்களுக்கு ஊழியர் தட்டுப்பாடு அப்படிங்கிறத நம்மளால் ஏற்க முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல வகையில் வந்து அந்த துறையை நீங்கள் நவீனப்படுத்தி இருந்தால் இந்த தொழிலாளர் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் பாருங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதே தான், எங்களுக்கு பணியாளர் பற்றாக்குறை, நாங்கள் மாதம் மின் கணக்கீடு செய்வதற்கு எங்கிட்ட போதிய ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு அப்பட்டமான பொய். என்ன காரணம்னா, இப்போ 2 மாதம் அப்படின்னு கணக்கீடு செய்யும் போது தான் ஒவ்வொருத்தவங்களுடைய மின் நுகர்வுங்கிறது அதிக யூனிட் ஆகும். அப்படி அதிக யூனிட் மின் நுகர்வாக வரும்போது அவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கலாங்கிறது தான் அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசியல். அதன் காரணமாக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் மின் கட்டணம் செலுத்துவதற்காக மின்சார வாரிய அலுவலகம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு அரை நாள் தேவைப்படும். ஒரு 50 பேர் 100 பேர் வந்து க்யூவில் நிற்பாங்க. அந்த மின் கட்டணம் கட்டுவதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மின் கட்டணம் கட்டுவதற்கு ஆப் இருக்குது, ஆன்லைனில் கட்டுறாங்க பாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னமும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மின் வாரியத்தில் வந்து ஆட்கள் பற்றாக்குறைன்னு சொல்கிறத நம்ம எப்படி ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே கடந்த காலங்களில் இதே ஆட்களை வச்சு தான் நிர்வாகமே பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா துறையிலும் இருப்பது போல் இங்கேயும் பணியாளர் தட்டுப்பாடு பற்றாக்குறைங்கிறது இருக்குது. ஆனால் அதை காரணம் காட்டி இந்த மின்வெட்டுக்கான ஒரு நியாயத்தை கற்பிக்க நினச்சா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வந்து வச்சிருந்தார். குறிப்பாக கடந்த மின்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி மீது தான் காரணம் அப்படின்ற போக்கில் தான் இது வந்து பார்க்கப்படுது. அவர் மீது ஆல்ரெடி நிறைய வழக்குகள் வந்து சிபிஐ வழக்குகள் இருக்குது. இன்னும் இவர் கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் அது ஆடட் அட்வான்டேஜாக மாறுமா? அவருக்கு இன்னும் சிக்கலை ஏற்படுத்துமா? அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, கரூரில் அந்த 41 பேர் பலியானதற்கு பின்னால் செந்தில் பாலாஜியுடைய கைங்கரியம் இருக்கும் அப்படின்னு தாவேகா நம்புகிறது. முக்கியமாக விஜய் அவர்கள், அவர் இன்னமும் அதை விபத்தாக அவர் நினைக்கல. இதுக்கு பின்னால் வந்து ஒரு சதி இருக்குது, அந்த சதியை அரங்கேற்றியது செந்தில் பாலாஜி அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. ஆனால் அதற்கான ஆதாரம் அவர் கையில் இல்லை. அதே நேரம் தன் மீது அன்பு கொண்ட ஒரு 41 பேர் உயிர் பறிபோவதற்கு ஏதோ ஒரு வகையில் செந்தில் பாலாஜி காரணம்ங்கிற அந்த கோபம் வந்து விஜய்க்கு இருக்குது. அப்போ அவரை வந்து அதுக்கு தண்டிக்கணும். ஆனால் தண்டிப்பதற்கு அது தொடர்பான ஆதாரம் அவர்கிட்ட இல்லை. இனிமேல் வேணால் அவர்கள் திரட்டுவதற்கோ அல்லது குக் பண்ணுவதற்கோ வாய்ப்பு இருக்குது, ஆனால் அட் ப்ரெசன்ட் இல்லை. அப்போ இவரை சிறைக்கு அனுப்புவதற்கு வேறு என்ன வழி அப்படின்னா, அது இவர் ஏற்கனவே மின்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. நிச்சயமாக மின்துறையில் எப்படியெல்லாம் மோசடி பண்ண முடியும், என்ன எப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியுங்கிறது அது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த நிலக்கரி இறக்குமதி. 2 விஷயம், வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணும்போது ஒரு விலையை பார்த்திங்கன்னா அதிகமாக வைத்து அதுக்கு வந்து ஒரு டெண்டர் கொடுத்து இறக்குமதி பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய அளவில் கட்டிங் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நிலக்கரியினுடைய ஈரப்பதம், புரியுதா இல்லையா? இப்போ சாதாரணமாக வந்து இப்போ ஒரு 10 கிலோ எடை உள்ள நிலக்கரியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக்கினா அது ஒரு 20 கிலோ காட்டும். ஸோ இந்த மாதிரி எடையிலும் மோசடி பண்ணி பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ண முடியும். அந்த மாதிரி செந்தில் பாலாஜி நிச்சயமாக பல்லாயிரம் கோடி மோசடி பண்ணியிருப்பார்னு இவங்களுக்கு தெரியும். அப்போ விஜய் அரசு, தாவேக அரசு என்ன நினைக்கிது அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் இவரை தண்டிப்பதற்கு நம்மகிட்ட போதிய ஆதாரம் இல்லை,
ஆனால் ஒரு மின்துறை அமைச்சராக அவர் இந்தந்த வகையிலெல்லாம் கண்டிப்பாக ஊழல் பண்ணியிருப்பார். அப்போ அதற்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு அவங்க தேடுறாங்க. அது கிடைச்சிது அப்படின்னா செந்தில் பாலாஜியை ஈஸியாக பார்த்தீங்கன்னா சிறையில் தள்ள முடியும். ஸோ அதற்கான முயற்சியாக தான் இந்த வெள்ளை அறிக்கையை கூட நான் பார்க்குறேன். அது பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கலாமா திரு விஜய் அவர்களுக்கு? அதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதை பர்சனல் வெஞ்சன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் பார்த்தா என் மீது அன்பு கொண்டு திரண்ட கூட்டத்தில் ஒரு 41 பேர் வந்து உயிர் போகிறதுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்க. அதில் பெண்கள் குழந்தைகளும் அடக்கம். அது எப்பேற்பட்ட ஒரு கொடும் செயல். அப்போ அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சுதந்திரமாக தெரிஞ்சிடலாமா? அப்போ நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் தானே அப்படின்னு அவர் நினச்சா அதை வந்து நம்ம ஒன்றும் விமர்சிக்க முடியாது. விரைவில் கைது அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமாக அது நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தாவேக அரசால் வந்து தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி இன்னைக்கு காலையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்களுடைய வீட்லேயும் வந்து சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் அந்த சோதனை தொடர்ந்து தான் இருக்குது. அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது திமுக அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில பேர் தான் திமுக மேலிடத்துக்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஆமாம் கட்சி பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்த முக்கிய அமைச்சர்களாக அவங்க இருக்காங்க. அதில் ஏவாவேலுவும் முக்கியமானவர். எல்லாத்துக்கும் மேலே தெரிஞ்ச விஷயந்தான். பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, மின்துறை, இந்த மாதிரி பணம் கொட்டும் பணம் கொளிக்கும் துறைகள் இருக்குது. அதை வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தங்களுக்கு நம்பகமான ஒருவருக்கு தான் அந்த அமைச்சகத்தை கொடுப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதில் இத்தனை 1000 கோடி ஊழல் பண்ண முடியும், அதில் இவ்வளவு ரூபா நமக்கு கொடுக்கணுங்கிற அந்த அக்ரிமெண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஏவாவேலு மூலமாக பல 1000 கோடி போயிருக்கும் அப்படின்னு விஜய் நம்புகிறார். தமிழக முதலமைச்சர் விஜய் நம்புகிறார். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஏவாவேலு, நாளைக்கு பாருங்கள் KN நேருவா இருக்கும். என்ன இந்த வரிசையில் இன்னும் பல அமைச்சர்கள் சேருவதற்கு இல்லை. ஆனால் அது திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். இல்லை, பொதுவாகவே ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும் போது அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை தான் இந்த அரசியல் பழிவாங்கல்ங்கிற ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் அந்த மாதிரி நடக்கலையா? அதிமுக அமைச்சர்கள் மீது அவர்கள் வழக்கு பதிவு செய்யலையா? அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இதை வந்து நம்ம அரசியல் பழிவாங்கலா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பார்வையிலே அப்படிங்கிற பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சி நடக்குதுன்னா நிச்சயமாக அவர்கள் ஊழல் செய்யாமல் ஒரு ஆட்சியை நடத்தி இருக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திமுக ஆட்சியில் ஒரு பல 1000 கோடி ஊழல் பண்ணுவாங்க. அது அதிமுகவுக்கு தெரியும். அதிமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, சும்மா பயமுறுத்துவதற்கு ஒரு பம்மாத்து நடவடிக்கையாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். தப்பு செய்தவர்களை தண்டிக்கணுங்கிற நோக்கம் வந்து அவர்களுக்கு இருக்காது. சும்மா அவர்களை பயமுறுத்துவதற்காக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வந்து விசாரணை, கைது பண்ணுவோம், இப்படிலாம் நடக்கும். ஆனால் அந்த இதில் தண்டிக்கப்பட்டு அவர் சிறைக்கு போனாரா அப்படின்னா அப்படி போவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் யார் யார் எவ்வளோ ஊழல் பண்ணாங்கிறது தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது. இதோட அர்த்தம் என்னன்னா, இவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அதுக்கு உதாரணம் 2021க்கு முன்பு வரை 16 to 21 அதிமுக ஆட்சி காலம். SP வேலுமணி அவர் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் அமைச்சராக SP வேலுமணி இருந்தார். கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் சிட்டி அமைக்கிற திட்டத்தின் கீழே வந்து பல 100 கோடி ஊழல் பண்ணதாவெல்லாம் செய்திகள் வந்தது. அந்த தகவலை சொன்னதே திமுகவினர் தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு SP வேலுமணி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அது மட்டும் இல்லை, SP வேலுமணி யாரையெல்லாம் கான்ட்ராக்டர்களாக டீல் பண்ணாரோ அதே கான்ட்ராக்டர்களுக்கு திமுக ஆட்சியில் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே இவர்களுக்குள் இருக்கிற ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ மக்கள் நாம் தான் வந்து முட்டாள்களாக இதை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தப்பு பண்ணாரா, நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு அரசு உண்மையான உத்வேகத்தோடு வந்து நடவடிக்கை எடுக்க வர்றதை வந்து நம்ம எப்படி அரசியல் பழிவாங்கல்னு நினைக்க முடியும்? என்ன கேட்டால், திமுக ஆட்சியில் யார் ஊழல் பண்ணாலும் தாவேக ஆட்சியில் அவர்கள் தண்டிக்கப்படணும், சிறைக்கு அனுப்பப்படணும், அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தாவேகாவில் இன்று அமைச்சர்களாக இருப்பவர்களாம் யோக்கியம் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நாம் கொடுக்க முடியாது. இன்று வரை வேணால் யோக்கியர்களாக இருக்கலாம். நாளைக்கு நம் துறையில் எப்படியெல்லாம் வருமான வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் ஊழல் பண்ணலாங்கிற விஷயம் அவர்களுக்கு அத்துப்படியாகும் போது அவர்களும் ஊழல் செய்வார்கள், கமிஷன் வாங்குவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அப்படி நடக்கும்போது அடுத்து ஆட்சி அமைக்கிற கட்சி இன்றைய தாவேக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி முந்தைய ஆட்சியாளர்கள் செய்கிற தவறு அடுத்து ஆட்சிக்கு வருபவர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைக்கு அனுப்பும் போது தான் இந்த ஊழல்ங்கிறது எதிர்காலத்தில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முற்றிலுமாக இருக்காதுங்கிற உத்தரவாதத்தை நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் வேறொருத்தங்க ஆட்சிக்கு வந்தால் நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்கிற அந்த அச்சத்தில் ஊழல்களிலிருந்து கொஞ்சம் குறைவதற்கு, ஊழல் செய்வதிலிருந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எப்படி சூழல் இருக்குது அப்படின்னா, அடுத்து யார் வந்தால் என்ன, நம்மளை எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது அரசியல் பழிவாங்கன்னு அவங்க வேணால் சொல்லலாம், மக்கள் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சார், விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லா அரசும் தான் நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா ஒரு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான ரைட்லாம் போகும். ஆனால் அது அடுத்த கட்ட நோக்கி நகராது. ஆனால் திரு விஜய் அவர்கள் இதை உறுதியாக அவங்களுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? நம்புகிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு ஏதோ ஒரு நபர் மூலம், அதாவது விஜய்க்கு நெருக்கமான அல்லது யாரோ ஒரு சோர்ஸில் அவருக்கு ஒரு நெருக்கடி அல்லது ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த நடவடிக்கை கைவிட வைக்கும் முயற்சிகள்லாம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவேகா உள்ள உறுப்பினர்கள் குறித்து, நிர்வாகிகள் குறித்து, விஜய் குறித்து அவதூறாக பேசிய இந்த திருச்சி சூர்யா சிவா இவர் திருச்சி சிவாவுடைய பையன், அவர் மீது நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முக்தார் என்கிற ஒரு யூடியூபர் மீது வழக்கு பதிவு செய்து தேடுறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் திருமாவளவன் மூலமாக விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா குறித்து ரொம்ப தவறாக பேசியிருக்காரு, ஜெகதீஷ் குறித்து ரொம்ப தவறாக பேசியிருக்காருங்கிறதுனால அவர் மீது நடவடிக்கைங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்து இன்றைக்கி கைது செய்து குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு அதிமுக அமைச்சர் மீது, திமுக அமைச்சர் மீது அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது இதே மாதிரி அழுத்தங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கு இதே மாதிரி உறுதியோடு விடாப்புடியாக இல்லைன்னா இவங்களை நான் தண்டித்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த உறுதி விஜயிட இருக்குமா அப்படின்னு இந்த சூழ்நிலையில் சொல்ல முடியாது. அவங்க யார் மூலமாக நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆதவ் அர்ஜுனா மூலமாக விஜய்க்கு ஒரு அழுத்தம், ஒரு சிபாரிசு வருது அப்படிங்கும்போது அதை அவரால் மறுக்க முடியாது. இல்லைங்க, நான் அதையெல்லாம் மீறி நான் அவர் மீது வழக்கு தொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட முடியாது. அதனால் அது எதிர்காலத்தில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் பேச மக்கள் பணத்தை நான் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் அப்படின்றத ரிப்பீட்டடாக அவர் சொல்லிட்டே வர்றாரு சார். அதனால அந்த ஒரு கேள்வி இருக்கு. விஜய் தொடமாட்டார், அவர் சொல்கிறத நம்ம அப்படியே நம்பலாம். ஆனால் விஜயின் அமைச்சரவையில் இருப்பவர்கள் அப்படி இருப்பார்களா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் விடமாட்டேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இல்லை, அது எல்லாமே நம்ம சினிமா வசனமாக தான் பார்க்கணும். என்னன்னா யதார்த்தத்தில் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம நாட்டு அரசியலே ஊழலில் ஊறி போன, ஊழலில் திளைத்த செட்டப் தான் அது. அதிலிருந்து இது ஒரே நாளில் அது மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி வேணால் நாங்கள் லஞ்சம் வாங்காமல் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், லஞ்சம் வாங்காமல் நாங்கள் இந்த அனுமதியெல்லாம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரை வேணால் ஒரு லஞ்சலாவண்யம் இல்லாத அரசாக தாவேக அரசு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசியலுக்கே அனுபவம் இல்லாதவர்கள் தாவேக சார்பாக தேர்தலை சந்தித்து எம்எல்ஏவாகி இன்றைக்கு அமைச்சர்களாகவும் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த துறையில் என்ன வேலைன்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த துறையை எப்படி நம்ம வழி நடத்துறதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரியும் போது இந்த துறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த அமைச்சராக இருந்து கொண்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வரும். அன்றைக்கு அவர்கள் ஊழல் செய்யாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியது. தவிர இன்றைய இதை வச்சு இந்த ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக அந்த உறுதியை கொடுக்க முடியாது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவையில்லை, அதனால் அவர் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த உத்தரவாதத்தை ஒரு புஷி ஆனந்துக்கோ ஆதவ் அர்ஜுனாவுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இன்றைக்கு பல கட்சிகளிலிருந்து தாவேகாவை நோக்கி அணி திரண்டு வர்றாங்க. ஏன்னா அதில் பல பேர் அவர்கள் இருந்த கட்சிகளில் ஊழல் செய்தவர்கள். அதுக்கு பெரிய உதாரணம் விஜயபாஸ்கர். இப்போ குட்கா வழக்கில் அவர் மீது என்னன்னு கேட்டால் ஒரு இது இருக்குது. அது எல்லாமே அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் மீது என்னவெல்லாம் ஊழல் பண்ணார்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இப்போ அவர் தாவேகாக்குள்ளே வந்தால் எப்படி ஒரு புத்தராக மாறிவிட முடியுமா, மாறி விடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான்.